விசாரணை கைதி மரணத்தில் 7 காவலர்களுக்கு அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் கருமலைக்கூடல் கிராமத்துல பழனிசாமி என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்குல 2015ஆம் ஆண்டு சந்தேகத்தின் அடிப்படையில அதே கிராமத்தைச் சேர்ந்த கோகுல கண்ணன் என்பவரை மேட்டூர் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளராக இருந்த ஹரிகரன், கருமலைக்கூடல் காவல் நிலைய உதவி ஆய்வாளராக இருந்த கீர்த்திவாசன் உள்பட 7 காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள். காவல் நிலையத்துல விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவரை காவலர்கள் தாக்குதல துன்புறுத்தலுக்கு ஆளான கோகுலக்கண்ணன் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக அவர் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு அவர் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து அப்போதைய தேமுதிக எம்எல்ஏ பார்த்திபன் மற்றும் கோகுலக்கண்ணனுடைய குடும்பத்தினர் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டாங்க. இது சம்பந்தமா வெளியான செய்தியின் அடிப்படையில தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அறிக்கைகளை பரிசீலித்ததில் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதால் தான் கோகுலக்கண்ணன் மரணம் அடைந்திருக்கிறார் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய குடும்பத்தினருக்கு 1 மாதத்துல 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த இழப்பீட்டு தொகையில 2 லட்சம் ரூபாய் அதாவது தலா 2 லட்சம் ரூபாய் உதவி ஆய்வாளர்கள் ஹரிகரன் மற்றும் கீர்த்திவாசன் ஆகியோரிடமிருந்தும், அதே போல சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் வேணுகோபால், சந்திரகுமார் ஆகியோரிடமிருந்து தலா 1,50,000 ரூபாயும், 3 காவலர்களிடமிருந்து தலா 1 லட்சம் ரூபாயும் வசூலிக்க வேண்டும் என்று அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 7 காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.